வருமானம் இல்லாதனால குடும்பத்துல சாப்பாட்டுக்கு கஷ்டம். There is a lack of food. நல்ல புது துணிகளை பண்டிகை நாட்களில் உடுத்துவதற்கு கஷ்டம். Even the festive time they are not able to wear new clothes. வீட்ல ஒரு ஆடம்பர பொருட்களை யூஸ் பண்றதுக்கு வசதி இல்லை. They are not able to use luxurious thing at home. சின்ன பிள்ளைங்க எல்லாம் பார்த்து எனக்கு எப்பப்பா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீங்க. They are just longing for a dress to his father. பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. இந்த மாசமாவது எனக்கு ஒரு எருமர பிரியாணி வாங்கி கொடுங்களேன். Wish to eat biryani will get. உன் கையால செஞ்சு கொடுங்களேன். Can you cook it from your hand? அம்மா சொல்றாங்க. But the mother replied, வருமானம் இல்லையப்பா. We have no income. அதே மாதிரி அந்த குடும்பத்துல சார்ந்து இருக்கிற அந்த தெருவுல இருக்கிற கடைக்காரங்க. Same like in the same street the shop. பொட்டி கடை இருக்கும், மளிகை கடை. And the petty shop or the grocery. அவன் ஜெபம் பண்றான், எனக்கு ஒரு வியாபாரமும் நடக்க மாட்டேங்குது. They also praying we are lack of business. இந்த பிள்ளைங்களும் ஜெபம் பண்ணது எங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சாப்பாடு கிடைக்கணும், நல்ல உடைகள் கிடைக்கணும். The children also praying our father should get good job and we need to get new garments. அந்த சகோதரன் ஜெபம் பண்றாரு, எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், என் பிள்ளைங்க. Brother also pray like this. அந்த சகோதரியும் ஜெபம் பண்றாங்க, என் கணவனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். His wife also pray. என் பிள்ளைகள் விருப்பத்தை செய்யணும். He need to satisfy. அப்படியே அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அந்த ஜுவல்லரி ஷாப், அப்புறம் துணி கடை, இவங்க எல்லாம் ஜெபம் பண்றாங்க. Same like the neighboring people also pray. வியாபாரம் நடக்கணும். The business should run. எல்லாம் நடக்குதா? இப்போ this is a usual thing. தேவன் ஒருத்தர் ஆசீர்வதிக்கணும். The Lord supposed to bless one person. ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன். Earlier I told. தேவன் ஒருத்தர் ஆசீர்வதிக்கணும், மொத்த பேரும் ஆசீர்வாதமா இருக்கணும். அது யார் ஆசீர்வதிச்சா மொத்த பேரும் ஆசீர்வாதம். By one person everybody should bless it. Then who is the one? இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, God's word for our meditation today. எடுத்து படிங்க. எரேமியா 18ஆம் அதிகாரம். From the book of Jeremiah chapter 18 1-2 படிங்களே. verse 1-2. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். கர்த்தரால் எரேமியான்றது யாரு? Who is Jeremiah? கவனிங்களே. எரேமியா என்பது யாரு? Who is Jeremiah? நீங்க பதில் பேசுறவரே நான் திருப்பி பேச போறதில்லை. அவரு சாதாரண மனுஷனா? எப்படிப்பட்ட மனுஷன்? He is an ordinary man. அவர் ஒரு தீர்க்கதரிசி. He is a prophet. விசேஷமான தீர்க்கதரிசி. He is a special prophet. தீர்க்கமாய் தேவ வார்த்தையை நம் மத்தியில பேசுகிற ஒரு தேவ மனிதன். He is a man revealing the Lord's word in confirmed way. ஹல்லேலூயா. Hallelujah. நல்ல ஹல்லேலூயா சொல்லுவோமே. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. தேவன் ஒரு மனிதனிடத்துல பேசுறாருன்னா, if Lord speak with a man, அங்க ஏதோ ஒரு காரியத்தை தனிப்பட்ட நபர்களுக்காய் அவர் பேசுகிறவர் அல்ல. Lord not speak with an individual. ஒரு மனிதனை உயர்த்துறாருன்னா அந்த குடும்பமும் அவளை சார்ந்திருக்கிற சமூகமும் சேர்ந்து வளர ஆரம்பிக்கும். If Lord lifts up a man, it's not for an individual group. நிறைய பேரோட விண்ணப்பங்கள் ஜெபங்கள் எப்படி இருக்கும்னா, ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. A lot of people pray like this, Lord bless myself and my family. சொல்லுவாங்க, என்ன மட்டுமே ஆசீர்வதிங்க. Some of the people, Lord you bless me only. தேவன் சொல்வார், நிச்சயமா உனக்கு ஆசீர்வாதமே கிடையாது. But Lord said definitely there is no blessing for you. The reason behind it. நான் அடிக்கடி தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லுவேன். Lot of time I will give an example how the Lord will bless you. ஒரு குடும்பத்துல In a family, கணவன் மனைவி 2 பிள்ளைங்க, husband and wife and 2 children. ஒரு அழகான குடும்பம். It's a beautiful family. கணவனுக்கு சரியான வேலை இல்லை. But the husband doesn't have a proper job.
கம்பெனியில் போய் செய்கிற கம்பெனியில் சரியான ஊதியத்தை உயர்த்தி கொடுக்கல. They're not increasing his salary. கவனிங்கள, வருமானம் இல்லாதனால குடும்பத்துல சாப்பாட்டுக்கு கஷ்டம். There is a lack of food. நல்ல புது துணிகளை பண்டிகை நாட்களை உடுத்துவதற்கு கஷ்டம். Even the festive time they are not able to wear new clothes. வீட்டில் ஒரு ஆடம்பர பொருட்களை யூஸ் பண்றதுக்கு வசதி இல்லை. They are not able to use luxurious thing at home. சின்ன பிள்ளைங்க எல்லாம் பார்த்து எனக்கு எப்பப்பா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீங்க. They are just longing for a dress to his father. பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, இந்த மாசமாவது எனக்கு ஒரு எருமரை பிரியாணி வாங்கி கொடுங்களே. Wish to eat biryani, will get உன் கையால செஞ்சு கொடுங்களே. Or can you cook it from your hand? அம்மா சொல்றாங்க. But the mother replied, வருமானம் இல்லையப்பா, we have no income. அதே மாதிரி அந்த குடும்பத்துல சார்ந்து இருக்கிற அந்த தெருவுல இருக்கிற கடைக்காரங்க, same like in the same street, the shop, பொட்டி கடை இருக்கும், மளிகை கடை இருக்கும், the petty shop or the grocery. அவன் ஜெபம் பண்றான், எனக்கு ஒரு வியாபாரமும் நடக்க மாட்டேங்குது. They also praying, we are lack of business. இந்த பிள்ளைங்களும் ஜெபம் பண்ணது, எங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சாப்பாடு கிடைக்கணும், நல்ல உடைகள் கிடைக்கணும். The children also praying, our father should get good job and we need to get new garments. அந்த சகோதரன் ஜெபம் பண்றாரு, எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், என் பிள்ளைகள் brother also pray like this. அந்த சகோதரியும் ஜெபம் பண்றாங்க, என் கணவனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். His wife also prayed, என் பிள்ளைகள் விருப்பத்தை செய்யணும். He need to satisfy. அப்படியே அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க அந்த ஜுவல்லரி ஷாப், அப்புறம் துணி கடை, இவங்க எல்லாம் ஜெபம் பண்றாங்க. Same like the neighboring people also pray. வியாபாரம் நடக்கணும், the business should run. எல்லாம் நடக்கிறதா. இப்ப this is a usual thing. தேவன் ஒருத்தர் ஆசீர்வதிக்கணும். The Lord supposed to bless one person. ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன். Earlier I told தேவன் ஒருத்தர் ஆசீர்வதிக்கணும், மொத்த பேரும் ஆசீர்வாதமா இருக்கணும். அது யார் ஆசீர்வதிச்சா மொத்த பேரும் ஆசீர்வாதம். By one person everybody should bless it. Then who is the one? புது ஆள் யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு 100 ரூபாய். If any new one said, will get. பிள்ளையோட அப்பாவே இல்ல, பிள்ளையோட அப்பாவை ஜபத்தை கேட்டா, if Lord listen the children's father prayer, தேவன் யாரை ஆசீர்வதிப்பார்? to whom the Lord supposed to bless. யாரு? பா இந்த புள்ள சொல்ல நீதிமான். இப்ப நான் சொன்னதுல யாரா நீதிமான் இல்லைன்னு சொன்னா, யாரா பாவம் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, வேற தேவன் ஒருத்தர் ஆசீர்வதிக்கணும் பிள்ளைகளை. One person Lord supposed to bless. Is it the children? பழைய ஆளுங்களே யாருமே சொல்ல உங்களுக்கு. தேவன் யார் ஆசீர்வதிப்பார்னா, whom supposed to be blessed. கணவர் வேலை செய்யறாரு பாத்தீங்களா, அந்த செய்யற கம்பெனியின் முதலாளி ஆசீர்வதிப்பார். The Lord supposed to bless the owner of the person. ஏன்னா இவர் எனக்கு சம்பளம், எனக்கு உயர்வு கிடைக்கல. என்ன காரணத்துக்கு உயர்வு இருக்காதுன்னா, அந்த கம்பெனி நஷ்டத்திலேயோ இல்ல லாப குறைவிலையோ அது நடந்து கொண்டிருக்கும். Maybe the company run with short of profit. தேவன் ஒருத்தர் ஜெபத்திற்காக அந்த முதலாளியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. One man's prayer the Lord blessed his boss. அந்த கம்பெனில அந்த வருஷம் நல்ல ஒரு செழிப்பை, நல்ல ஒரு பிசினஸையும் தேவன் இவர் நிமித்தமாக அங்க ஒரு ஆசீர்வாதத்தை வைப்பார். Because of him the Lord kept blessing for the company, earning good profit. இந்த நபருக்கு மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது. It's not only blessed for the man. எல்லாருக்கும் உயர்த்துவார். He will increase the salary for everyone. ஒருத்தர் He is one among them. அதுல புறஜாதியர் இருப்பாங்க, among it there are ஏற்றுக்கொள்ளாதவங்க இருப்பாங்க, the people who not accept the God. ஹல்லேலூயா. பாவிகள் இருப்பாங்க, the sinners as well. ஆனா ஒரு நீதிமான் ஜெபத்திற்காக but one righteous man prayer the Lord blessed the people. ஹல்லேலூயா. Hallelujah. அவங்க அப்பா கூட குடிகாரா கூட இருக்கட்டும், maybe his father may be a drunkard. ஹல்லேலூயா. Hallelujah. அவங்க அம்மா ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். The Lord may listen his mother's prayer. அவங்க பிள்ளை ஜெபத்திற்காக கர்த்தர் பதில் கொடுக்கணும். The Lord may answer for the children's prayer. அந்த தெருவுல இருக்கிற ஒரு கடைக்காரன், வியாபாரம் பண்றவங்க, ஒரு பஜ்ஜி சுடுறவங்க, இட்லி கடை வச்சிருக்கவங்க, அந்த வியாபாரத்தை பெருக்குவதற்கு எங்க இருந்து வரணும்? அங்க இருக்கிறது யாராவது கஸ்டமர் வரணும், அவனுக்கு வருமானம் வரணும். இவர்கள் நிமித்தமாக கர்த்தர் ஏதோ ஒரு முதலாளியை கர்த்தர் உயர்த்துவார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. To bless the street vendor, Lord எந்த மதமானா இருக்கட்டும், no matter whom, what religion they are pertaining, அங்கு கர்த்தர் அவர் வருமானத்தை உயர்த்தின உடனே once the Lord multiplied கூட வேலை செஞ்சவங்களுக்கும் அவர் என்ன பண்ணணும்? தேவன்
படி அளந்து the fellow workers also இந்த சகோதரன் வருமானத்தை உயர்த்தி benefited his brother's அந்த salary. சம்பளத்தை எடுத்து வந்து வீட்டுக்குள்ள கொடுத்த உடனே அந்த மனைவியின் விண்ணப்பத்தையும் கத்தர் கேட்டார். அல்லேலூயா. Once he given the salary to his அவங்க wife, நல்லா என்ன பண்ணுவாங்க, the Lord பிள்ளைகளுக்கு listened சமைச்சு her போடும் prayer. பொழுது எங்க வாங்குவாங்க, அக்கம் பக்கம் இருக்க கடையில வாங்கும்போது அவன் வியாபாரமும் நடக்க To ஆரம்பிச்சிடும். cook, she go and buy near the shop. அவங்க Their business தண்டலுக்கு also வாங்கியிருப்பாங்க, running. அவன்கிட்ட என்ன அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, அந்த அக்கௌண்ட்ல கிளியர் ஆகும்போது அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். Once their credit also settled, they பிள்ளைங்க also feel சாப்பிடும் happy. பொழுது பிள்ளைங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். The people, the children also feel happy when they eat. பிள்ளைங்கள் ஜெபமும் கேட்கப்பட்டது. The children's prayer மீதி also. இருக்க பணம், The remaining ஆடைகளும் அலங்காரமும் போடும் பொழுது முழு விண்ணப்பமும் ஏறெடுக்கப்படும். rest of the அப்ப things தேவன் ஒரு are மனிதனை here. ஆசீர்வதிக்கிறார்னா அது ஒரு மனிதனை சார்ந்து அல்ல. If ஹல்லேலூயா. Lord blessed one இன்னைக்கு man, it's not வந்திருக்கிற only என் for அன்பு one. ஜனமே, My beloved people who are here. இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறது உங்களை சார்ந்து மட்டுமல்ல, உங்களை சார்ந்து இருக்கிற அக்கம் பக்கம், உன் எதிர்காலங்கள், உன் வாழையடி வாழையா வருகிற உன் குடும்பத்தையும் கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும். கரங்களை தெரிவிராமே. Lord blessed you, He will bless your generation upcoming. 2000 வருஷத்துக்கு முன்பாக 2000 years back, தேவன் பேசின வார்த்தைகள், the Lord what was spoken, செய்த அற்புதங்கள், the miracle what is done, பலாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக the many years back, 1000 தேவன் years back, பேசின வார்த்தைகள், the word Lord spoke. சில நூறுக்கு முன்பாக இந்த வார்த்தையை எழுதப்பட்டது. This is 1000 years, 100 years back it is ஆனா written. எப்பொழுதும் அந்த வார்த்தைகள் பேசிக்கொண்டே இருக்கும். But ஹல்லேலூயா. still the word speaks. இன்னைக்கு தேவன் யாரோடு பேசுறாரா? Today whom the Lord speak with. கர்த்தரால் எரோமியாக்கு உண்டான வசனம். This is the word சொல்லுங்களேன், given to நெஞ்சில கை Jeremiah சொல்லுங்களேன். by the Lord. கர்த்தரால் எனக்கு உண்டான வார்த்தை. By Lord the word raised for me. கர்த்தரால் By Lord எனக்கு உண்டான the word வார்த்தை. given to me. ஹல்லேலூயா. Hallelujah. அடுத்த லைனை படிங்களே. நீ எழுந்து நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ. குயவன் வீட்டுக்கு போ. குயவன்னா யாருமா? Who is the potter? நம்ம இப்பெல்லாம் கிடையாது, இப்பெல்லாம் அந்த கடையெல்லாம் விட்டு மூட்டாங்க. And now those shops are closed. பொங்கல் வரும்போது தான் ஞாபகம் வரும். We just remember only the Pongal இப்ப festival. யூடியூப்ல ஒரு பழைய ட்ரெண்டுக்கு வந்துட்டாங்க. இப்பெல்லாம் பழைய சாதத்துக்கு வந்த மாதிரியும் பழைய ட்ரெண்டுக்கு வந்து பழைய பானையில முன்ன என்ன பண்ணாங்கன்னா ஒழுங்கா பழைய பானையில என்ன பண்ணியிருந்தாங்க, பானையில சமைச்சிருந்தாங்க. Now people earlier they cooked at pot பானை அலுமினிய பானையா மாறினது, and turned into aluminium அப்புறம் சில்வரா மாறிச்சு, and then turned into silver vessel. Now நான்ஸ்டிக் தவா, the non-stick Copper. copper. இதெல்லாம் போய் திருப்பி எங்க வந்துட்டோம்? After all these things, பாஸ்டர் அம்மா கேட்டாங்க, இந்த மாசம் என்ன உனக்கு எதாவது வாங்கி தருவாங்க? we're returning back. Pastor has asked, what do you want? பானையில இத ஹல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் மண்பானை செஞ்சவங்களை பார்த்துருக்கீங்க? How many of you seen the potter? என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். What they do? நம்ம வாங்குற மாதிரி கடையில் ஸ்டேஷனரி ஷாப்ல வாங்கி களிமண் கிடையாது. It's not like that what we bought and the stationery களிமண்ணை shop. உருவாக்குவாங்க. They will make the ஹல்லேலூயா. pot using clay. மண்ணை நல்லா அரைச்சி They will process the clay, அதை sand. காய வச்சு They make it dry. திருப்பி அரைச்சி Again they will நல்ல மழை smash வந்த it. பிறகு They will make it nice தண்ணி அதுக்கேத்த மாதிரி ஊத்தி and they will add the water. சப்பாத்தி மாவு பெசற போல பெசஞ்சு They will mix it, ஒரு blended as like. சக்கரத்தை சுத்தி விட்டு They will அது rotate மேல the wheel அந்த பானையை அந்த மாவை போட்டு and then put the clay. களிமண்ணை போட்டு கை என்ன பண்ணுவாங்க, கை க்ளோஸ் எல்லாம் போட்டு பண்ணுவாங்களா? Will they use gloves when they make the pot? அந்த கையில் என்ன பண்ணுவாங்க, அவன் கைகள் எப்படி எப்படியெல்லாம் மூவ் ஆகுதோ அந்த மண் பாண்டமும் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் ஆகி மாறும். How the ஹல்லேலூயா. potter hand moves, the pot creates. கையை சரியா அந்த விரலை கரெக்டா வைக்கலன்னா If அந்த he not place his hand on right way, ஒழுங்கா வச்சா the பானை shape நல்லா will be crooked. ஹல்லேலூயா. Hallelujah. பானையோ ஜெக்கோ ஏதோ ஒண்ணு, Whatever may be the kind of vessel, whether அப்ப அந்த pot பானை or jar, செய்யறவனுக்கு பேர் என்ன? the maker of the pot called potter. நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, You rise and go to the potter home. அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். தெரிவிப்பேன் என்றால். ஹல்லேலூயா. Hallelujah. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேமே. Say amen. ஏன் தேவன் குயவன் வீட்டுக்கு நீ போ என்று சொல்லுகிறார்? Why Lord asked him to go to the potter home? குயவன் செய்யறத கொஞ்சம் கவனி. You just pay attention what the potter doing. குயவன் தான் யாரு? the வேதத்தில் சொல்கிறது potter? The நம் Bible தேவனாகிய says. கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுவோமே. It meant Hallelujah. Lord God. தேவன் கர்த்தர்னா If Lord is God,
குயவன் கைக்கு யார் சமம்? then who is the clay on the potter hand? சொல்லுங்களேன். குயவன் தேவன், If Lord is a யெகோவா potter, தேவன், அவர் கரங்கள் Jehovah, இயேசு his கிறிஸ்து. hand, his hand it meant to Jesus அப்ப அந்த Christ. களிமண் யாரு? Then who is the clay? சொல்லுங்களேன். Say it, we are the clay. தலையில கை வச்சு சொல்லுங்க. நான் தாங்க அந்த களிமண். I am the clay. ஹல்லேலூயா. Hallelujah. தேவன் உன்னை கை வைத்து அவர் குழைத்து அந்த மாவுல வைக்கிறார்னா உடைஞ்சு போன உன் வாழ்க்கையும் அவரால் மீண்டும் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. Lord can able to change your broken life. விசுவாசிக்கலாமே He சொல்லுமே. put his hand and make. தொடர்ந்து படிங்கள. அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். நான் அங்க குயவன் வீட்டுக்குள்ள போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. Hallelujah. அவன் திரியினால வணைந்து கொண்டிருந்த அந்த வீல்மா இருக்கும் பாத்தீங்களா, அதுல வச்சு ஏதோ செய்து கொண்டிருந்தான். Just making the part by using the wheel. ஹல்லேலூயா. Hallelujah. ஒவ்வொரு மிஷனும் பார்க்கும்போது என்னத்துல பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு தெரியாது. When people looking at doesn't know what the man doing. விடுறாங்க, எதுக்கு கை வச்சிருக்காங்க, ஏன் கத்தரிங்க போ சொன்னாரு. Why they are rotating the wheel and why he putting the hand on it. ஏன் சபைக்கு வரும்? Why we are coming to church? அப்ப குயவன் தங்குமா இடத்துக்கு போன்னு தேவன் பேசுகிறார்னா எங்க தேவன் இருக்கிறாரோ, ஹல்லேலூயா. Hallelujah. If Lord ask a man தேவ ஆலயம் விசுவாசிக்கலாமேன்னு சொல்லு. where that is the temple of God. நீ இருக்கிற இடத்துக்கு தேவன் வருவேன் என்று சொல்லல. The Lord never said I will come to your சில place. சூழ்நிலையில நீ தேவன் இருக்கிற இடத்துக்கு போய் தான் ஆகணும். At some time you should go to the place where Lord விசுவாசிக்கலாமே asks. சொல்லுமே. ஹல்லேலூயா. Hallelujah. வண்டி கொஞ்சம் பெண்ட் ஆயிடுச்சுனா, If there is a wheel bent, இல்ல வச்சிருக்கிற பாத்திரங்கள் கொஞ்சம் பெண்ட் ஆயிடுச்சுனா, or if there is a tent at your vessel, குக்கர்ல கைப்பிடி உடைஞ்சிச்சுனா, the handlebar broken on the cooker, உங்க வீட்டுக்கு ஆள் வந்து செய்வாங்களா, நீங்களே போவீங்களா? will someone will come to your home சில and repair it, நேரங்கள்ல or you வீட்டுக்கு will come? வருவான். எப்போ வருவானா, sometime. அவன் டைமுக்கு வருவான். மாசத்துக்கு ஒரு நாளோ 2 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ அப்பதான் வந்து அந்த கேஸ் எல்லாம் அவன் சரி பண்ணி கொடுத்துட்டு போவான். At this time he will visit monthly once or உனக்கு twice. உடனே அந்த வேலை செய்யணும். If immediately that to be உடனே fixed, உடைஞ்சு போனதை சரிப்படுத்தணும். if immediately you want to fix the broken one, உபயோகமற்ற பொருளை உபயோகப்படுத்தணும்னா, if you want to lift the unused one, குயவன் எங்க இருக்கிறானோ அங்க தேடி போய் ஆகணும். you need ஹல்லேலூயா. to seek the potter and then you அந்த ஒர்க் ஷாப்புக்கு நீ கொண்டு போய் விட்டா உடனே கிடைக்கும். if you took into the workshop it will be அதனால fixed. இந்த ஓய்வு நாளுக்கு வந்திருக்கிற என் அன்பு ஜனமே, My beloved people who coming on the church Sabbath, அநேக நேரங்கள்ல நாம் உலர்ந்து போய் நம்ம வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கலாம். many time your life seems to be dried, காய்ந்து போனது போல நம்ம வாழ்க்கை காணப்பட்டு seems to be கொண்டிருக்கலாம். dried many time. என்ன செய்வது? What should I do? நிறைய பேர் நினைப்பீங்க, எனக்கு தேவன் நான் இருந்த இடத்திலே எனக்கு செய்யணும். A lot of people expecting the Lord should do where I am. நீங்க ஒரு ஸ்டெப் வச்சாதான் அடுத்த ஸ்டெப் தேவனுடைய ஆளுகை காணப்படும். You can able to see the Lord's regime once you take a step. நாகமான் குஷ்டரோகி வந்து நிக்கிறான் தீர்க்கதரிசியை பார்த்து. The Naaman came to prophet. அவன் தங்கம் வெள்ளி அப்படி நிறைய வைரங்கள்லாம் ரதத்துல கொண்டு வர, எனக்கு சுகப்படுத்தினா அந்த ஊழியக்காரருக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு He bring offering to give the prophet once. ஊழியக்காரர் உள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். The Lord's servant sit at the சாதா ஒரு tent. கூடாரம், துணி கூடாரம். It's a simple tent. இவர் ரதத்திலையும் பல வண்ணங்களோடு அவன் கடந்து வரான். போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் அலங்காரமா இருக்க தவிர எதற்கு அதை போட்டிருக்கானா, உள்ள இருக்க குஷ்டங்கள் மறைப்பதற்காக அவன் போட்டுக்கொண்டு. He wore costly thing to hide his leprosy. இவன் நினைச்சான் வந்த உடனே உள்ள இருக்க தீர்க்கதரிசி தேடி ஓடி வந்து, He thought that நான் immediately the உங்களுக்கு என்ன prophet உதவணும், runneth நான் to him. எப்படி ஜெபம் பண்ண சொல்லுங்கன்னு எதிர்பார்த்தான். He expecting that the prophet cometh to him and he will ask how உள்ள to போன pray. அந்த What to வேலைக்காரர் pray. சொல்றாங்க, ஐயா இந்த மாதிரி நாகமான் வந்திருக்கிறாருன்னு. The KIC said the Naaman came. அவருக்கு தெரிஞ்சு போச்சு இவன் எதுக்கு வந்து, ஏன்னா கர்த்தருடைய தேவ பிள்ளை இல்ல அவன். He is a large man. He knows அவர் what சொல்றாரு, purpose he இங்க came. இருக்க குளத்துல போய் குளிச்சிட்டு போக சொல்லி 7 முறை குளிக்க சொல்லியிருக்காரு. He just asked him to go and dip 7 times on the pond. இவனுக்கு ஆத்திரம். He gets angry. எங்க ஊர்ல இல்லாத குளம் இந்த ஊர்ல என்ன இருக்க போகுது? The river is not available at our city. இல்ல Is நான் it here? குளிக்காத ஆளா? I am not a bather. இங்க வந்து நான் இவர்கிட்ட நான் ஜெபம் பண்ண வந்தா இவர் எங்கேயோ போய் குளின்னு சொல்றாரு. I am expecting him to pray, but he asked me to take a bath. சில நேரங்கள்ல கோபம், பொறாமை, At some time the anger, இல்ல and அவமானம், jealous,
or the shame, கஷ்டம், நிந்தை, the trial, சில நேரங்களில் பலவீனத்தை நிமித்தமாக தேவன் due to சொல்லுகிற weakness. இடத்திற்கு நம்ம போக முடியாதபடி காணப்படும். we are not walked to the place சில பேர் where Lord சொல்லுவாங்க, asked. ஏமா சர்ச்சுக்கு வரல? If you ask some other people why you are not coming to church, உடம்பு சரியில்லை. not feeling well, இது வந்து யார் பிரச்சனை? நம்ம பிரச்சனை. this is our problem. ஃபேமிலில இருந்து வந்துட்டாங்க, இது யார் பிரச்சனை? Someone people came, குடும்ப பிரச்சனை. that's a family thing. ஏமா வரல? கணவன் போகும்போது திட்டுறாருங்க. Now my husband scolded இது when என்ன I come பிரச்சனை? to church. வாழ்க்கை பிரச்சனை. It's the life matter. அல்லேலூயா. Hallelujah. ஏமா சர்ச்சுக்கு வரல? Why you are not coming to church? கல்யாணத்துக்கு போயிட்டேங்க. We went for marriage. இது யார் பிரச்சனை? Whose problem? உறவு பிரச்சனை. This is a relationship issue. இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லி சொல்லி At some reasons we give. தேவன் வா ஓய்வு நாளுக்கு என் ஆலயத்துக்கு வா, நான் உனக்கு விடுதலை தரேன்னு சொல்லுகிறார். The Lord said, you come to my temple, I will give you the deliverance. நான் உன் வாழ்க்கை உடைஞ்சு போயிருக்கிற உன் வாழ்க்கையை நான் வணைந்து கொடுக்கிறேன். I'm going to build your broken life. இன்னைக்கு நிறைய பேரோட நிலைமை என்னன்னா, நான் என்ன பண்ண போறேன்? நான் டிவில உட்கார்ந்து பார்க்க போறேன், இல்ல ஜூம் கால்ல உட்கார்ந்து பார்க்க போறேன். நான் உட்கார்ந்த இடத்துல என்னை தேடி என் தேவன் வருவார். Many people thought that the Lord seek and come to my place where I'm sitting. Hallelujah. Hallelujah. நீ தேவனுக்காய் ஓடி ஓடி போய் ஜெபிக்கும் பொழுது நீ போற இடத்துல எல்லாம் தேவன் வருவார். உண்மைதான். The Lord will follow you wherever you run and pray for him. தேவனை தேடி எங்கேயும் போகாம நீ உட்கார்ந்த இடத்துல தேவனை கூப்பிட்டீனா வர மாட்டார். If you are not seeking the Lord and sitting and seeking the Lord, he won't come. இன்னைக்கு வந்திருக்கிற என் அன்பு ஜனமே, My beloved people who are all நீங்க here, வந்திருக்க அனைவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். கரங்களை தட்டி people who are blessed by Lord who are here. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஏதோ ஒரு சூழ்நிலையில உடைக்கப்பட்டு வந்திருக்கலாம். At some time you broken and coming here. உன் வாழ்க்கை நசுக்கப்பட்டு வந்திருக்கலாம். Maybe your life crushed. ஹalleluya. ஒரு முறை ஒரு பானைகளை களிமண்ணை சுட்டாச்சுனா அவ்வளவுதான். Once the pot fired it fixed. நெருப்புல காட்டாத வரையும் அதை என்ன பண்ணலாம்? திருப்பி தண்ணி ஊத்தி வனஞ்சிடலாம். The clay can be make it whatever fold before it go on fire. ஆனா ஒரு முறை நெருப்புல ஒரு மண்பாண்டத்தை காட்டிட்டானா திருப்பி ரீயூஸ் பண்ண முடியாது. Once it molded in fire, we cannot reuse it. தண்ணியினால அதை மாற்ற முடியாது. It cannot be changed by water. இன்னும் 4000 வருஷம் 5000 வருஷம் நம்ம வாழ்க்கை வரலாறு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேர் பள்ளத்தை தோண்டி தோண்டி எதை எடுக்கிறாங்க? தங்கத்தை எடுத்தாங்க, மண்பாண்டத்தை வச்சுதான். இது இத்தனை வருஷம். A lot of people finding out the aging by doing the archival things. முடி, by hair, dress, or the bone and dress. இந்த மண்ணுல போட்டா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காணா போய்டும், மண்ணா மாறிடும். It will be vanished once they put on the ஆனா மண்ணுல இருந்து உருவாக்கப்பட்டு எப்போ சுட்டமோ அன்னைக்கே மாறி அதை மாத்த முடியாது. Once it consumed by fire, by the sand, it will not change. தண்ணினால அதை மாற்ற முடியாது. The worldly thing cannot change by water. பரமனுடைய அவர் ரத்தத்தினால உன் வாழ்க்கையை மீண்டும் ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அவரால. சொல்லுங்க, Lord, he can மீண்டும் என்ன உருவாக்குங்க. Lord, you create me again. சொல்லுங்களே. மேக்கப்லாம் போட்டு வந்திருக்கலாம். With makeup and white note we may be here. ஆனா உன் வாழ்க்கை வெறும் மண்ணு போல தான் இருக்கு. ஹalleluya. But our life seems to be sad. விசேஷமான பாத்திரம் போல காணப்படல. It's not seems to be special vessel. ஏதோ இடத்துல உடைஞ்சு போய் இருக்கு. At some married broken. சில நேரங்களில் திருமணமாகல, குழந்தை பிறக்கல, not married, not both. சரியான வருமானம் இல்ல, குடும்பத்துல சமாதானம் இல்ல, no peace in family. என்னால ஊழியம் செய்ய முடியல. I am not able to serve the Lord. என்னால ஜெபிக்க முடியல. Not able to pray. சந்தோஷமா இருக்க முடியல. என் பிள்ளைகளோடு நான் பேச முடியல. Not able to speak with children. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு அது ஏதோ ஒரு சூழ்நிலையில நீ உடைக்கப்பட்டு இன்னைக்கு வந்திருக்க. Such situation you may be broken and here. சொல்லுங்களே, கை வச்சு place the hand. தேவன் சில நேரங்களில் நமக்கு எப்படி சொல்லி கொடுப்பாருன்னா, how Lord teach you at times. சில காரியங்களை உன் இடத்துக்கு கொண்டு போவார். He may be brought certain things. இல்லனா உன்னை சில இடத்துக்கு கொண்டு போவார். Or he will take you to some place. நல்ல வேலை செஞ்சிட்டு பா, திடீர்னு வேலையை விட்டு வேற வேலைக்கு போவார். You may be working well in a company, he may be. நீ படிச்சது ஒன்னு இருக்கு, நீ செய்யற வேலை ஒன்னு இருக்கும். You studied one and doing different job. நீ நல்லா வாழ்ந்திருப்ப, திடீர்னு உன் வாழ்க்கை திடீர்னு மாறி போய் வருமானம் இல்ல, ஏதோ ஒரு வேலையை நீ செய்து கொண்டிருப்ப. You lived well at certain time, you lack and doing different job. Hallelujah. Hallelujah. நான் ஆரம்பத்துல at my beginning, சின்ன வயசுல படிப்பு சரியா வராது. young age I am not studying well. இப்பயும் சரியா வராது. Till now I said. எங்களுக்கு தெரிஞ்சதுலாம் என்னன்னா படம் வரையும். Only one thing I know, drawing. இவ்வளவுதான். That's it. எங்க அப்பா சொல்லுவாரு, my father used to say, படம் ஒண்ணுக்கு சோறு போடாது.
this drawing won't give you food. இந்த படம் உனக்கு சோறு போட. This drawing won't give you the படிங்கன்னு food. நம்ம எங்க கேட்டோம். He asked us to study, but we haven't listened. படிச்சு முடிச்சோன்னு நம்ம நம்ம ஸ்கூல்ல எல்லாம் என்ன சொல்லி கொடுப்பாங்க? What in school they will teach? வாத்தியார் சொல்லி டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர். They will give 3 things: doctor, engineer, and collector or police. நான் ஒன்னு விட்டேனா. இந்த 4 தான் நீ வர. இப்ப நம்ம சபையில யாராவது 4 பேர்ல யாராவது ஒருத்தர் இருக்கீங்களா? In our church, any people among in this category? ஒன்னு ரெண்டு ஏதாவது ஒன்னு இருக்கும். Maybe 1 or 2 people. மீதி பேர்ல என்ன அவங்கள லக்கா தான் வந்திருப்பாங்க. They may be. நான் பிறக்கும்போது நான் போலீஸ் படிச்சு முடிச்ச போலீஸ் நம்ம வந்தீங்க. Or you turn into a policeman once you complete studies. The circumstances. படிச்ச உடனே எதுக்கு வந்திருப்போம்? After studies, what we doing? போனாமா எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல நான் செஞ்ச வேலை, The first job. எங்க அப்பா இறந்துட்டாரு. My father died. முதல் எடுத்தோடனே எனக்கு சொல்றாங்க, Immediately they said. நார்த் மெட்ராஸ்ல தான் இருந்தோம். We were at North Madras. அப்ப இருக்கிற ஒரே மால் இன்னைக்கு EA இருக்கு. One mall we have EA. எக்ஸ்பிரஸ் அவென்யூ இருக்கு. வேற என்னமா இருக்கு? ஸ்பீனிக்ஸ் மால் எப்படியே இருக்கு. ஆனா அப்ப இருந்து ஒரே மால் எதுன்னா ஸ்பென்சர் பிளாசா. Only one mall at the time is Spencer Plaza. எங்க மூத்த அண்ணன் சொல்றாரு, My elder brother said, உனக்கு ஸ்பென்சர் பிளாசால வேலை வாங்கி வச்சிருக்கேன், போறியா? I will get a job for you at Spencer வெளியே Plaza. தான் பார்த்தோம், உள்ள போனதே இல்லையே. உடனே நாளையில இருந்தே போறேன். I said immediately I will go. So far I looked outside. சித்தி பையனும் 2 பேரும் ஒரே டைம் முடிச்சோம். அதனால 2 பேரும் 10th முடிச்சோம். எங்களுக்கு வேற வேலை இல்லை. After completing 10th, myself and my aunt son also went. கடைலாம் ஒரு 9 மணிக்கு தான் திறக்கும். நீங்க 5 மணிக்கு வரும். The shop opened 9, but they asked us to come first. எக்ஸாம் டைம்ல தான் எஞ்சி படுக்கும். 5 மணிக்கு ஸ்கூலுக்கு அங்க வேலைக்கு போனா only exam time we used to wake up. எத்தனை மணிக்கு முடியும்? 3 மணிக்கு முடிஞ்சு. We used to wake up early morning 4 and it will close by 3. போய் நின்னவனே ஃபாதர் அங்கி மாதிரி ஒன்னு கொடுக்குறாங்க. They just giving like a dress like what pastors wear. இந்த சைஸ் உங்களுக்கு செட் ஆகுதுல பார்த்தா அது பச்சை கலர்ல இருக்கு. It seems to be green in color. என்னத்துக்கு இது என்ன பண்ணனும்? What we need to do? அந்த மூலையில ஒரு குச்சி இருக்குல, அது எடுத்து வந்து எல்லாத்தையும் பெருக்குன்ற. We just go on the corner, take the stick and clean the floors. வீட்ல அது எடுத்த தட்டை என்ன பண்ணது இல்ல, சாப்பிட்ட தட்டை எடுத்து வச்சது இல்ல. At home we never move the soil plate at home. இன்னைக்கு இவ்வளவு பேர் மாலை எத்தனை பேர் தொடங்குது? மொத்தம் 20 பேர். There are 20 people, we need to clean the mall. ஆனா வாத்தியார் சொல்லி கொடுத்தது என்ன? What our teachers said on school? Doctor, engineer, போலீஸ், கலெக்டர். Police and then collector. கட்சியில இந்த மாப்பு போடணும்னு சொல்லி தரலையே. They never teach to mop the floor. தேவ வாழ்க்கை எதுக்கு இது? That's life. யோசிச்சேன், பரவாயில்ல. இது நான் என்ன வேலை செய்ய போறேன்னு எங்க அண்ணனுக்கு தெரியாது. ஏதோ சொன்னாங்கன்னு வந்துட்டேன். My brother doesn't know what kind of work I'm doing. Okay, மக்கள் வரதுக்கு முன்னாடி பெருக்குறது தானே, சேர்ந்து ஏதோ மாப்பெல்லாம் போட்டோம். Okay, we doing it before the people coming. Yeah, we done. 9 மணி 10 மணி அதனால காலேஜ் பசங்கலாம் வர ஆரம்பிக்குது. After 9-10 the college youths are coming. அங்க காஃபி டே மாதிரி அங்க ஒரு சென்டர்ல ஒரு ஃபவுண்டன் மாதிரி இருக்கும். அங்க ஒரு படிக்கட்டு அந்த எக்ஸலேட்டர் இருக்கும். பக்கத்துல அங்க ஒரு காஃபி ஷாப். அங்க வந்து எல்லா ஃபுட் சாப்பிடுவாங்க. Center of the mall, center of the mall they had coffee shop with all the decorative things, fountain, other things. ஒரு இன்சார்ஜ் வந்து people sitting with pair. The incharge came கரெக்ட்டா எடுத்துட்டு அந்த மணில அங்க தான் வைக்கிறார். He just put ஒரு அழுக்கு in front of us. No dirt on there. ஒரு அழுக்கு பட கூட க்ளீன் பண்ணனும். You should clean. வேலை என்னன்னா அந்த குடிச்சி காபி கப்பு போட்டாங்கன்னா எச்ச துப்புனாங்கன்னா அதை க்ளீன் பண்ணனும். Whatever they made dirt I need to clean. மண்ணுல அந்த ஆஸ்ட்ரே மாதிரி போடுவாங்க. அந்த மண்ணுல அவங்க போடுற சிகரெட்டை பொறுக்கி நான் என்ன பண்ணுவேன், அது டஸ்ட்பின்ல எடுத்து போடணும். They will put the cigarette ashes on the கண்ணு கலங்குது. I need to clean it. I cried. புள்ள ஒரு பொண்ணுங்க மத்தியில ஸ்டைலா இருக்கணும்னு நினைப்போம். Youth always used to show style, but we need to put our head down and we need to clean. Shame. என் கூட வந்த சித்தி பையன் hard thing. My aunt's அடுத்த நாள் வரலாமா? The next day he was. வீட்ல என்ன சொன்னான்னு தெரியல. I don't know what he said at home. அடுத்த நாள் காலைல வெயிட் பண்ற வரல. I waited for him the next day. ரொம்ப லாங்கா இருக்கு, போறியா அப்படினாரு. My கஷ்டம் வீட்ல. brother asked, is it too far are you going? சொல்லிருந்தா எங்க வீட்ல அனுப்பிச்சிருக்க மாட்டேன். If I set my real job they won't allow me to go. But I went. குடும்ப கஷ்டத்துக்கு இது எவ்வளவு நாள் தெரியல. For family problem I went. நான் 10th படிச்சா இதான் வேலை. Once we completed, this is the job for 10th grade. அது ஒரு மாசம் நான் செஞ்சேன். I done the job for a month.
ஒரு மாசம் கழிச்சு எங்க அண்ணனை கூப்பிட்டு சொன்னேன், ரொம்ப தூரம் போறேன், எனக்கே பயமா இருக்கு, After நான் month, உன்னை my சவுகார்பேட்ல brother வேலை said, சேர்த்துறேன். சவுகார்பேட்ல சேர்த்து I will get a job at Saukarpet. You are traveling far. அங்க வந்து எல்லாருக்கும் முன்னாடி என்ன பண்ணணும், க்ளீன் பண்ண, இது அவங்க அந்த கடையை மட்டும் க்ளீன் பண்ண. There I clean in front of every people. Now only within the Hallelujah. shop. Hallelujah. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். Say amen in faith. அன்னைக்கு தேவன் பழக்கும் போது இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன், Now what I am going to do with these things? எதுக்கு தேவன் என்னை இங்க கொண்டு வந்தார், Why Lord brought me here? தேவன் ஏன் இந்த இதெல்லாம் பழக வைக்கிறார். Why Lord allow me to learn? Hallelujah. Hallelujah. ஏன்னா இன்னைக்கு செய்ய போற ஊழியத்திற்கு அப்பவே எனக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சார். He given training there for today's ministry. என்னைக்காவது நீங்க பெருக்கிருக்கீங்களா வீட்டுல? Pastor is looking me. Have you swept at home once? எந்த இடத்துல முதல் வேலையில போய் நான் அசிங்கப்பட்டணும், Where I get ashamed my job at first. 15 years 15 வருஷம் கழிச்சு After 15 years, ஒரு கம்பெனி முதலாளியா சரி மேனேஜரா போறேன். I promoted as a எந்த manager டீ in a கடையில, அந்த company. டீ கடையில வந்து அந்த ஸ்பென்சர் பிளாஸ்ல இருக்க அந்த டீ கடையில வந்து இந்த காஃபி டேன்னு ஒன்னு இருக்கு. There is a shop called Coffee Day at Spencer அங்க இருக்க Plaza. ஒரு சமோசா வாங்கினாவே 60 ரூபா 100 ரூபா. நான் சொல்றது அப்போ Samosas, it cost காஃபி 60 எடுத்தாவே rupees. 100 ரூபாய் கிட்ட இருக்கும் அந்த காலத்திலேயே. During that time, some 15 years அங்க ஒரு back. கப் ஐஸ் வாங்கினாதான் இருக்கிறதுல கம்மி ரேட் அதுதாங்க. Only the cup ice is very low. அந்த இடத்துல ஒரு கம்பெனி மேனேஜரா அந்த இடத்துக்கு நான் உள்ள என்டர் ஆகிறேன். I entered in the same place as a manager. அந்த கடைக்கார ஓனர் எங்களை எல்லாம் மதிக்கவே மாட்டார். வெளியே நில்லுங்க, வெளியே Shop owner never respect us. He asked us to keep away from சீட்ல shop. இருந்து எந்திரிச்சு சார் உள்ள வந்து உட்காருங்க சார். Once I entered there, he raised நான் from his அவர்கிட்ட seat and asked பேசிக்கிட்டு me நான் to ஒர்க் பண்ண sit. இடத்தெல்லாம் பார்த்தீங்க ஒரு ஃபவுண்டன் மாதிரி இருந்துச்சு சார். அதெல்லாம் பல வருஷம் ஆயிடுச்சு சார், எல்லாம் மாத்தியாச்சு. I just remember my olden days and asked him where is the fountain. சில He said, நேரங்கள் "It's changed." அவமானப்படும்படியா கர்த்தர் அனுமதிக்கிறார்னா அந்த இடத்துல கொண்டு போய் திருப்பியும் தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. If you get ashamed in some place, the நம்ம Lord நினைப்போம் will உடனே lift right your now head. We may be expecting immediate result. உடனே ரிசல்ட் எதிர்பார்ப்போம். கர்த்தர் பெருசா செய்யணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவார். You need to be wait if Lord need to do Hallelujah. great things. Hallelujah. நான் ரெண்டு இடத்துல வேலை செஞ்சேன்னு சொல்ல பாத்தீங்களா? I ஒரு told இடத்துல you like அதே two இடத்துல places I என்னை worked. கௌரவமா கர்த்தர் கொண்டு போனார். The one place the Lord make me to honor. இந்த சேடுகள்ல தான் 3 வருஷம் வேலை செஞ்சேன். I worked in the pawn shop 3 சேடோட years. பேரை எனக்கு கீழ வேலை செய்ய முடியா கர்த்தர் கிருபை இருந்தார். And the Lord favor me. அல்லேலூயா. His grandchildren work under me. நான் அவனுக்கு வேலை கொடுக்க முடியா கர்த்தர் செய்வதற்கு 15 ஆண்டுகள் கழிந்தது. But it taken 15 years to Lord lift me. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். Say amen in faith. இன்னைக்கு சாட்சியா சொல்றேன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். If I am giving testimony today, the Lord இன்னைக்கு will நான் என்ன lift you கத்துப்பேன் தெரியுங்களா? someplace. நான் தேவன்ட்ட ஆரம்பத்துல கூட இன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு ஊழியத்துல போய் உட்கார்றேன்னா If I am sitting நான் in a கர்த்தர்ட்ட ministry கேட்கிறது, without match, எதுக்கு ஆண்டவரை கூட்டு வந்தீங்க? Lord, why you brought me here? ஒரு ஊழியக்காரட்ட ஜெபம் பண்றதுக்காக போவோம். I used to go for a last man to pray. எனக்கு ஜெபம் பண்றதுக்காக போவோம், ஜெபமே பண்ண மாட்டார். For myself to pray, he won't pray for me. நான் வெயிட் பண்ணினே இருப்பேன். I waited for him. ஆண்டவர் எதற்கு என்ன கொண்டு வந்தீங்க? Lord, why you brought me here? சில காரியங்களை கர்த்தர் காட்டுவார். Sometime the Lord will அது show you. என் வாழ்க்கைக்கு பிற்கால வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்கும். It will useful for your later life. சில ஊழியங்கள்ல போய் பார்த்து கொண்டே இருப்பேன். I watch some of the ministries. ஆமென். அன்பு பிரியமான ஜனம், My beloved people. தேவன் உன்னை சில இடங்களுக்கு கொண்டு போயிருப்பார். If maybe the Lord take you to some places. At your work இல்ல station. இந்த சொந்த வீட்டை விட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு, Maybe you from your own house to rent. இல்ல இந்த வியாபாரத்தை விட்டு அந்த வியாபாரம், Maybe one business to சில another. நேரங்கள்ல வீட்டு சண்டைனால வேற ஒரு இடத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல போய் நீ தங்குற ஒரு சூழ்நிலை Maybe ஏற்படலாம். at quarrel at home you may be settled at different. நல்லா வாழ்ந்திருக்க நீ சடனா இறங்கி நின்னு ஏதோ கஷ்டப்படுற சூழ்நிலை You காணப்பட்டிருக்கு. may be lived well, but suddenly you will drop. குடும்பம் ஃபுல்லா உன் கூட சூழ்ந்திருக்க மத்தியில திடீர்னு சடனா யாருமே இல்லாத மத்தியில நீ காணப்பட்டு கொண்டிருக்க. You may be alone though you earlier surrounded with people. You may be asked why. என் கூட இருந்தவங்க ஏன் செத்தாங்க? Why my belongings? எனக்கு ஏன் இந்த வேலை போச்சு? Why I lost the job? எனக்கு ஏன் இந்த வீடு இப்படி மாறிச்சு? Why I changed my house? எனக்கு ஏன் இந்த அவமானங்கள்? Why I get these kind of எனக்கு things? மட்டும் ஏன் இப்படி நடக்குது? Why is this happening to me? அப்படி கேட்காம Instead of asking those. நீங்க இதுல அப்படிதான் கேட்டிருப்பீங்க. So far we have asked like நீங்க this. கேட்க வேண்டிய வார்த்தை என்ன இருக்கும்னா, The only one word you need to ask. ஆண்டவரே Lord, என்ன செய்ய இந்த காரியத்திற்கு என்ன அனுமதிச்சிருக்கீங்க? Lord, why you permitted this? ஹalleluya. Hallelujah. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. See me. எகிப்துல யோசேப்பு தேவன் சிறைச்சாலையில வச்சாரு, அடிமையா வச்சாரு. அப்புறம் என்ன பண்ணாரு? The Lord kept Joseph in prison and ராஜாவை slave. வச்சார். ஆனா He கவனிச்சு make him as a பாத்தீங்கன்னா king.
அவனை அடிமையா இருக்கும் பொழுது ஆலோசனை சொல்லுகிற தலைவனாக அங்க வச்சிருந்தாராம். But if you look at keenly, Lord kept அங்கே Joseph as training a கொடுக்க counselor. The அவங்க Lord ஊர் என்ன? trained him from there. அவங்க ஊர் கலாச்சாரம் என்ன, What kind of அவங்க their ஊர்ல இருக்க culture, ரூல்ஸ் என்ன, the rules in their இதெல்லாம் city. கத்துக்கிறதுக்கு 17 ஆண்டுகள் காத்திருந்தான். He waited to learn all those things for அவன் 70 நினைச்சிருப்பான் years. அவங்க அப்பா ஊர்ல போய் தான் இவன் தலையை உயர்த்தணும். இல்ல, அவங்க அப்பா அம்மா குடும்பத்தையே இவன் ஊருக்கு கொண்டு வர முடியாது. கர்த்தர் செய்தார். He கரங்களை may be தட்டி ஒரு ஆமென் thought சொல்லுங்க. when he go and lifted at his parents' city. சில but, நேரங்களில் தேவன் நடத்துற பாதைக்கு நீ அனுமதிச்சுதான் ஆகணும். you need to be அந்த travel the பாதை way தேவன் Lord. நடத்துற பாதைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது முள் பட்கையா இருந்தாலும் அது ஆசீர்வாதமாய் மாறும். கரங்களை If தட்டி you ஒரு ஆமென் சொல்லுங்க. understand the throne path is Lord's walk. நிறைய நேரமா At many படிக்கிற times, நாட்கள்ல எங்க during அப்பா our அம்மா நிறைய studies, திட்டிருக்கேன். எதுக்கு இந்த குடும்பத்துல வந்து பிறந்த? I shouted like, why I born in this வருஷத்துக்கு ஒரு family? ட்ரெஸ் தான், One dress at நல்ல the சாப்பாடு இருக்காது, பொறாமலா இருக்க ஸ்கூல்ல family. பாத்தீங்கன்னா நல்ல பசங்க வசதியா என்னென்னமோ எடுத்துட்டு வருவாங்க. அவங்க பாக்குறத பார்த்தா ஏன் இந்த குடும்பத்துல, எங்க அம்மாவை பார்த்து கேட்பேன், ஏம்மா உன் வயித்துல பிறந்த? I asked my mother why I should born in her womb. நீ என்ன பெக்கலன்னா நான் வேற யாரோட குடும்பத்துல வசதியா If you பிறந்திருப்பேன். not bore me, I will born in some other rich family. யார பார்த்துட்டு எங்க அம்மா அப்பாவை கேட்டனோ, To whom and all I seen and put question on my அந்த mother. ஃப்ரெண்ட் எல்லாம் இன்னைக்கு Those friends, சுத்தமா வேலை இல்லாம வாழ்க்கை இல்லாம they சில are பேருக்கு jobless, கல்யாணமே losing ஆகாம life. They are not married. பைத்தியக்காரத்தனமா தான் சுத்தி கொண்டு They are wandering like a mad now. அன்னைக்கு பட்ட கஷ்டம் இன்னைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு. The Lord blessed me today. இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா ஒண்ணு தெரிஞ்சுங்க, அடுத்தது ஆசீர்வாதம் இருக்கு. No one thing, if you are tired today, there is a blessing இன்னைக்கு வேலை tomorrow. இல்லாம இருக்கு, அடுத்தது வேலை இருக்கு. You surely you சொல்லலாம், have a இல்ல, job வாய்ப்பு இல்ல. tomorrow if you are not jobless இன்னைக்கு today. கண்ணீர்னா அடுத்த நாள் கண்ணீர் இல்லைன்னு அர்த்தம். If you have tear today, இன்னைக்கு tomorrow துன்பத்தோடு is இருக்குன்னா joy. அடுத்தது துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க போறாருன்னு அர்த்தம். If you are ஆமென் mourning சொல்லுங்க. today, the tomorrow Lord going to give you new life. தேவன் அங்க போய் பார்க்க சொல்றாரு. And the Lord asked him to see. இன்னைக்கு வந்திருக்கலாம் நீங்க. You may be coming here. ஏன் ஆண்டவரே இங்க வந்து உட்கார வச்சிருக்கீங்க? Why you make me sit நான் here? எங்க சபைக்கு போயிருந்தேன், ஏதோ மதத்தை வணங்க, எதுக்கு இங்க உட்கார்ந்து Why வச்சிருக்கீங்க? you என்னைக்கு அது make me to கேட்டிருக்கீங்களா? be here? Have you asked such things? ஹல்லேலூயா. Hallelujah. இங்க சபையில நடக்கிற ஒவ்வொரு காரியமும் உன்னை கர்த்தர் மாற்றுகிற காரியமா இருக்கும். கரங்களை தட்டி ஒரு Each ஆமென் and சொல்லுங்க. everything the Lord உங்க may வாழ்க்கையில ஒரு change in you. மாற்றத்தை என் தேவனால் கொடுக்க முடியும். Lord can able to give change in your life. மீண்டும் அந்த வசனத்தை படிங்க. குயவன் வணைந்து கொண்டிருந்த குயவன் மணிந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. ஹல்லேலூயா. Hallelujah. A lot of new வாழ்க்கை நீ artists அவர்கிட்ட கொடுக்கறதுனால உன் வாழ்க்கை என்ன, அவன் கோடிக்கா சம்பாரிச்சு அவன் come. If you foreign giving your life, they are earning crores and crores. They are settled at our. ஹல்லேலூயா. சில Hallelujah. பேர் உன் லவர் கிட்ட வாழ்க்கையை கொடுப்பேன். Some of people giving their lives to சில his பேர் wife. கணவன் தான் எனக்கு கெதி, Some of people giving their life to husband. மனைவி தான் என் வாழ்க்கை, My என் wife பிள்ளை is தான் என் வாழ்க்கை. life. எப்போ My வந்து children is மத்தவங்க life. கைகள்ல உன் வாழ்க்கையை கொடுக்கறியோ அவங்களுக்கு வணைய தெரிஞ்சாதான் வணைவாங்க, இல்லைன்னா ஒரு பக்கம் கோணலா தான். If you giving your life to others, they உன் should be வாழ்க்கையில skillful எங்கேயோ ஒண்ணு person. கோணலா If இருக்கா not, it will be இல்ல crooked. உடைஞ்சு இருக்கான்னு பாத்தீங்கன்னா நீ யார் கையில கொடுத்து வச்சிருக்க உன் வாழ்க்கைய? If your life is crooked, you just look in whose hand you given your life. ஹல்லேலூயா. Hallelujah. என்ன படிக்க வைக்க எங்க அப்பா முடியலன்னா உங்க அப்பா கையில தான் உங்க வாழ்க்கை இருக்கு. If your father not give a good education, your சில life புள்ள is at your சொல்லும், parents' எனக்கு hand. படிக்கிறதே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. Some child said, I am not able to remember what I இப்ப யார் studied. மேல மிஸ்டேக்? Then whose mistake? ஹல்லேலூயா. Hallelujah. படிக்க வைக்க ஆரம்பத்திலே பெற்றோர் முயற்சி பண்ணாங்கன்னா அந்த பிள்ளை கண்டிப்பா படிக்கும். If parents took efforts to give good education, the child will do. ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம வாழ்க்கை யார்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கோம்? In whose hand we given our life? நீ யார்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்க? In whose hand you given your life? பஸ்லயா? சொல்ல மாட்டாங்க. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved people. நான் நம்பினேன் அவன் வந்து பிக்கப் பண்ணுவாங்கன்னு. பஸ் லேட் பாஸ்டர். I thought that they will come and pick கவர்மெண்ட் me பஸ் up. கரெக்ட் டைம்க்கு வந்திருக்கு. And when the government bus come on time. வேலைக்கு போனா மட்டும் கரெக்ட் டைம் போயிடுவாங்க. But they used to go on time for job. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved people. இன்னைக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில எங்கேயோ ஒன்று கஷ்டப்படுறீங்கன்னா நீங்க யார் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டு உங்க வாழ்க்கை நடத்தப்பட்டிருக்குன்னு பாருங்க. You just pay attention in whose hand you given your life. பாஸ்டர் உங்களையே நம்பி உங்ககிட்டயே வாழ்க்கை ஒப்பு கொடுக்குறேன் பாஸ்டர், அப்படி வந்த குடும்பம் கூட சீர்கெட்டு போயிடும். Even the family who given their life to pastor's hand, they are also damaged. ஹல்லேலூயா. Hallelujah. பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் சொல்றாரு, அவர் கூட அவர்
ஜெபம் பண்ண மாட்டாரு, ஒண்ணும் பண்ண மாட்டாரு. Some of the people are என் கூடயே coming சுத்தி with நிற்பாரு, எங்க pastor. போனா கூப்பிட்டா வந்துருவாரு. நான் பாஸ்டர் ஜெபம் பண்ணீங்களா? பண்ணலாம் பாஸ்டர், பண்ணலாம் பாஸ்டர். அவங்க விசுவாசி பாத்திரா உடனே சொல்லுவாரு, நேத்தெல்லாம் உனக்கு தான் ஜெபம் பண்ணேன். Once they looked at the believer, I prayed for you. பாக்குற எல்லாருக்கும் சொல்றாரு, நான் நேத்தெல்லாம் உனக்கு ஜெபம். The same dialogue he given to every believer. ஐயா எனக்காகவே ஜெபம் பண்றாரு, ஐயா எனக்காக ஜெபம் The பண்றாரு. believer said, the pastor is praying for me. ஒரு ஊழியக்காரால உண்மையா சொல்றேன், ஒரு நாளைக்கு 25 பேருக்கு மேல அதிகபட்சம் பண்ண முடியாது. Now, I will truly tell you, a pastor cannot pray for more than 25 டைம் people. பத்தாது. இல்லனா உன் They பேரை don't have மட்டும் enough சொல்லிட்டு time. போயிருக்கணும். Else they will call your name and they will pass. இல்ல பேர் சொன்னாவே முடிஞ்சு போச்சு. Once they said your name, it's done. அப்ப அவர் சொல்றது போய். இப்ப நீ என்ன பண்ண? Then it's wrong. எனக்கு எங்க ஊழியக்காரர் இருக்காங்க, அவர் ஜெபம் பண்ணிப்பாரு. நீ என்ன பண்ணுவ? நான் நல்ல சீரியல் I பாத்துறேன். have handed the pastors that is called தேவன் idol. சொல்றார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். The Lord said, I am the way and Hallelujah. the life. என்ன அறியா என்ன இல்லாம ஒருத்தர் என்ன பண்ண முடியாது. நம்ம மீடியேட்டர் வச்சிட்டோம், இடையில இருந்து Without me no one come, but we keep a mediator. மாதாவை மீடியேட்டரா வச்சிருந்தோம். We kept Mada as mediator. சூசி ஏப்ரல்ல இருந்து அந்தோனியார் ஹிஸ்டரியே யாருக்கும் தெரியாது. The Jude Anthony's we kept, but without knowing the history. அந்தோனியார்னா யார் தெரியுங்களாமா? Do you know who is Anthony? என்ன மாதிரி ஒரு பாஸ்டர். It's like me, he is a pastor. தலையில எனக்கு முடி இருக்கு, அவருக்கு முடி கிடையாது. I have the hair, but he doesn't have. சில பேர் அந்தோனியாருக்கு வேண்டிட்டு முடிய மட்டும் இங்க மட்டும் வெட்டுவாங்க. ஐயோ ரொம்ப They will bald at certain place. They will shave their தேவன் head. சொல்ற வார்த்தையை கரங்களை நான் பண்றேன், நான் அந்தோனியாட்ட ஒப்பு கொடுத்துட்டேங்க, நான் மாதாட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். People said, I give my life எங்க to ஐயா இருக்கிறார், எங்க பாஸ்டர் இருக்காரு, அவரே பார்த்து பாருலாம். the pastors will take care everything. சொல்லுங்க, எனக்கு என் தேவன் தான் எல்லாம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். For me, சரியில்லாதவங்க தொட்டாங்கன்னா அவன் வாழ்க்கை போயிடுச்சு. your life is gone when unskilled man. உன் பிள்ளையை நல்லா வளர்த்து சரியில்லாத ஒரு கணவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீனா, அவன் குடிகாரனுக்கோ வேலைக்கு போவதற்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீனா, அந்த பிள்ளை வாழ்க்கை என்ன சொல்லுவீங்களே, ஐயோ தெரியாம என் பிள்ளை வாழ்க்கையை நானா அடிச்சிட்டேன். Unknowingly I spoil my daughter life by giving her in என் பிள்ளை வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன். Unknowingly I spoil my son's life. டியூஷன்ல வாத்தியார் சரியில்லைனா பிள்ளைங்க பாடம் படிக்க முடியாது. The children won't study well if the ஸ்கூல் staff is not சரியில்லைனா right. அந்த பிள்ளைய வாழ்க்கை போயிடுச்சு. If school is not correct, அதே போல நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம வாழ போறோம்னா நம்மள வணங்குகிறவர் யாரு? ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் கரங்கள் எப்படிப்பட்டது? How is his hand? அவர் நம்மளை தொட்டா நம்ம வாழ்க்கை எப்படியாய் மாறும்? How our life will change if he touches. ஒரு ஆமென் சொல்லுங்க. Say amen. படிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. Say amen in faith. அந்த மண்பானை செய்றவங்கள பாத்தீங்கன்னா, if you look at the potter when making the clay, நல்லா மீடியமா குழைய வச்சிட்டு he will make அந்த it வீடு moderate. சுத்தம்போது கை ரெண்டு பக்கம் அளவா வச்சா போதும், அந்த கை நம்ம எப்படி ஷேப் போடுறோம் அதே மாதிரி மாறும். He will make the shape by putting his finger. அது காயறதுக்கு முன்னாடியே அது கை தப்பா மாறிடுச்சுன்னா அது வேற மாதிரி டிசைன்ல மாறிடும். If his hand dried, it will come in different. விருப்பமானது வரலனா உடனே என்ன பண்ணுவோம், அது அப்படியே எவ்வளவு பெருசா செஞ்சாலும் அது அப்படியே அமிக்கிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். Whatever size he made it not come according to his wish, he will make அதை எரிக்கிறதுக்கு முன்பாக பல முறை before he put on fire many times சரிப்படுத்த முடியும். he can able to correct it. நமக்கு இருக்க வாழ்க்கை ஒண்ணுதான். We have one life. உன் வாழ்க்கை கர்த்தர் இன்னைக்கு சரிப்படுத்ததா இந்த ஆலயத்துக்குள்ள உனக்கு The Lord wish to correct your ஒரு life. சூழ்நிலையில வாழ்க்கை சீர்கெட்டு போயிருக்கலாம். At something பாவ your life வாழ்க்கையில may be இருக்கலாம். spoiled. You may be at sin. ஐயோ சரியான பாதை இல்லாம இருக்கு. Without right way. என்னை சீர்படுத்துங்க. Lord, you correct நீங்க me. கேட்கணும், ஆண்டவரே You ask Lord. தீர்க்கதரிசி இது பார்க்கறார். The prophet looked. தேவன் போய் சொன்னாரு, Why Lord asked me to go there? படிங்க அடுத்த வசனத்தை. அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல இந்த குயவன் செய்யறது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்கள். Israel it is used by the Lord. ஆனா நிறைய அற்புதத்தை பார்த்தவர்கள். They seen many miracles. இப்ப பாவத்தினால அவங்க செய்த மீறுதல்னால அவர்கள் வாழ்க்கை சீர்கெட்டு போயிருக்கு. By sin and transgression they are destroyed. தேவன் தீர்க்கதரிசி
தீர்க்கதரிசி மூலமாய் பேசுகிறார். The Lord spoke to them through இந்த prophet. களிமண்ணை போல Like this clay. உன் வாழ்க்கையை நான் என்னால் என்ன பண்ண முடியும்? என் கரங்கள் பட்டுதான் உன்னை மீண்டும் உன்னை வணைந்து உன்னை அழகாய் என்னால வைக்க முடியும். I அல்லேலூயா. can able to make and keep you good. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்க. Same in faith. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறேன். The Lord இன்னைக்கு said to வந்திருக்கிறவங்களை Israel, பார்த்து என் தேவனாகிய கர்த்தர் my சொல்லுகிறார். Lord said to உன் you, வாழ்க்கையில the ஏதோ people ஒரு who are- சூழ்நிலையில நீக்கு சீரடைஞ்சு போயிருக்கிறாயா? At sometime your life may be வாழ்க்கையில ஏதோ destroyed. ஒரு நிமித்தமாக உடைந்து போய் வந்திருக்கிறாயா? You may be broken and come at இன்னைக்கு the என் end. தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Today my Lord இன்னைக்கு speak உன் with வாழ்க்கையை you. அவரிடத்துல ஒப்பு கொடுத்து பார். You give your life to the Lord. என் தேவன் உன்னை மீண்டும் வணைந்து உன்னை பெரிய ஜாதியை கர்த்தரால் வைக்க முடியும். He will make your life and ஏன்னா keep you கர்த்தர் great. இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். Because the Lord said He will bless the நீங்க Israel. தான் இஸ்ரவேல் ஜனங்கள். You are the Israel. சொல்லுங்க. அது ஒரு தாசன் சொல்ற டெய்லி வணைங்கன்னு. Some of the people said, Lord, you process me. தேவன் சொல்ற வாரத்துல ஒரு நாளாவது என்கிட்ட வா. But நான் Lord said- செயல்படுத்தி உனக்கு தேவையில்லாத கிளைகள் எல்லாம் வெட்டி எடுத்துட்டு உன்னை அழகாய் ரெடி பண்ணி நான் அனுப்புற வாரமான வான்றேன். Weekly once you come to me, I will clear you. நம்ம உடைஞ்ச பாத்தம் போலவே வாரம் ஃபுல்லா சுத்தின்னு இருக்கோம். சர்ச்சையே வருது இல்ல. We walking as a crooked vessel and a week. படிக்கட்டு நீங்க மேல இருக்கு நடக்க முடியல பாஸ்டர். Lord, I'm not able to walk over there. லிஃப்ட் போட்டி கொடுக்கட்டா பிரதர்? என்ன போட்டினா நல்லா இருக்கும் பிரதர். If I make a lift, I asked him, you just கேளுங்க. lift over. ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, நான் சபைக்கு நான் லிஃப்ட் போட்டு தரேன்னு. Lord bless me, I will give lift to the church. கேட்டா செய்வாரா? If you ask, will the Lord do? அல்லேலூயா. கண்டிப்பா செய்வாரு. Definitely our Lord will do. ஒரு லிஃப்ட் போட ஒரு 5 லட்சம் ரூபாய் வைங்களேன். If it costs 5 lakh, 5 லட்சம் ரூபாய் நீ சபைக்கு கொடுக்கணும்னா if you உன்னை need to எவ்வளவு give 5 ஆசீர்வதிக்கணும் அவரு? lakh, then how much Lord supposed to bless you? 50 லட்சம் ரூபாய் உனக்கு கொடுத்தாகணும். The Lord supposed to bless you for 50 எங்கேயோ இருக்க lakhs. இடம்லாம் உன் இடம்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து செட்டில்மெண்ட் வரும். You may be say the place I'm married to, you will be settled. தேவன் எல்லாத்தையும் கொண்டு வருவார். ஆனா If நம்ம என்ன you பண்ணுவோம்? wish to do, definitely the Lord will bring. ஏன்னா நடக்க முடியல பாஸ்டர், I சர்ச்சுக்கு வர have முடியாது. crooked path, I am not தேவன் able சொல்ல to நீ walk. மேல வாப்பா நான் சரி பண்ணி அனுப்புறேன். But Lord said, you come up, I will clear. பாஸ்டர் நீங்க வீட்டுக்கு வர முடியுமா பாஸ்டர்? Pastor, will you come at my home? ஒரு அம்மா கால் பண்றாங்க. எங்க One of the sister called me. குறுக்குப்பேட்ல இருந்து கால் பண்றாங்க. From Kurukpet, she called me. டிவில உங்களே பார்த்திருந்தேன் பாஸ்டர். Pastor, I am watching you over the TV. என்னம்மா I asked her what kind of problem. குடும்பத்துல ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். We have problem கணவன் with வந்து family. வேலைக்கே போக மாட்டான், குடிச்சு வந்து அடிக்கிறான் பாஸ்டர். My husband drinking. புள்ள இப்பதான் ஒரு கேஸ்ல மாட்டிட்டு போய் ஜெயில்ல இருக்கான் பாஸ்டர். My son got in a shoot and he is மனசே at இல்ல, jail. செத்தலான இருக்கான் பாஸ்டர். I'm about to die, not wish to நான் live. ஜெபம் பண்றேன், சர்ச்சி பக்கம் தான் தண்டையார்பட்ட. The church is very near, you just come, I will pray for you. என்னால வர முடியாது பாஸ்டர். Pastor, I'm not able to come. சண்டே வேலை இருக்கு பாஸ்டர். Sunday I have சரிம்மா, work. செவ்வாய்க்கிழமை Or செவ்வாய்க்கிழமை Tuesday. வேலை இருக்கு. ஒரு நாள் Tuesday தான் I லீவ் have பாஸ்டர். work. என்னைக்கு Only one day I have leave. வெள்ளிக்கிழமை. அப்ப வெள்ளிக்கிழமை மாமா. Friday I have, then you come on Friday. அன்னைக்கு ஏதான் வந்து துணி எல்லாம் துவைக்க முடியாது. That I need நீங்க to wash வரணுமா my pastor dresses. வீட்டுக்கு? First, will you able to come at my home? ஊழியக்காரங்க தேடி வரணும் இல்ல பாஸ்டர், அவங்களே எனக்கு பதில் சொல்றாங்க. She is also said the Lord servant supposed to seek அம்மா, the நான் believers கேட்டேன், woman நீ come. சர்ச்சுக்கு வர மாட்டேன், I asked her, you won't come to church. நான் ஊழியக்காரனே கிடையாதுமா, போனை வைமான்னு வச்சு. I asked her to cut off the phone. I'm not a Lord servant, you cut it. 2 வாரம் கழிச்சு அவங்களே மேல சண்டே வந்தாங்க. Sunday she came to the church. ஏன்னா வலி பொறுக்க முடியல. Because she not able to ஏமா bear வேலை the போல pain. அந்த வேலை போயிடுச்சு பாஸ்டர். I lost the job. கர்த்தர் எடுத்து நீ தேடி போனாதான். You need to seek at the Lord and go. தீர்க்கதரிசிக்கு பேசுவதற்கு வார்த்தை எங்க போய் கொடுக்கிறாரு? தீர்க்கதரிசி கண்ணுல பார்க்க சொல்றாரு. The Lord asked him to see. உன்னோட கர்த்தர் பேசணும்னா நீ கர்த்தர் இடத்துல இருந்து வார்த்தை கேட்கணும். If you need to listen the Lord's word, you should ஜெபம் come to பண்ணும்போது church. தீர்க்கதரிசனமாய் பேசுவார் கர்த்தர். The Lord will spoke to you in prophetical word. நிறைய பேர் இன்னைக்கு தீர்க்கதரிசனம் என்ன பண்றாங்க? சீட்டுக்குள்ளி போடுறாங்க. Some of the people they put the chit. ரெண்டுல ஒண்ணு தொடு. Touch ஐயோ கை 1 மாத்தி and சீட்டு 2. தொடிப்ப. சீட்டுக்குள்ளிக்கு போடுறது இதெல்லாம் They put the Lord's. அவன் சீட்டுக்குள்ளிக்கு போட்ட அந்த டைம்ல அவன் சரியா ஜெபிக்காத ஒரு மனிதன். The man who is not pray well during the time who put தேவன் the சடனா Lord. அவனை கூப்பிட்டு பெரிய ராஜ்யத்தை அழிக்க முடியாத ஒரு பொறுப்பு கொடுத்தா அவனுக்கு என்ன செய்ய தெரியல. அவன் தேவனிடத்துல அடையாளத்தை கேட்கிறான். He is asking the sign for the Lord to destroy a nation. யோனாவை கடல்ல தூக்கி போடுறதுக்கு சீட்டுக்குள்ளிக்கு போட்டாங்க. They put Lord to throw out Jonah on the sea. தேவன் அறிந்தவர்கள் தேவன் அவரோட
பேசுவார். The person who know the Lord spoke யார் to them. தேவனை அறிந்தவர்கள்? நீங்க தான். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. You are the one, தேவன் you know சொல்லுகிற the Lord. மனுஷனோட பேச ஆசை. The Lord said, I wish to speak with the man. இப்ப நான் அவர்கிட்ட பேசணும். I need to speak with him. பிரதர் எப்படி இருக்கீங்க? How are you, brother? இருங்க டிரான்ஸ்லேஷன். பிரதர் எப்படி இருக்கீங்க? நான் மைக்கில் வச்சு பேசணும். I need to speak to him. இல்ல நான் இங்க இருக்கேன், அவருக்கு கேட்காது. சப்போஸ் நான் இங்க இருந்தாலும் பிரதர் நல்லா இருக்கீங்களா கேட்கணும் அவருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணணும்? ஃபோன் பேசியிருந்தா வச்சுட்டு யாரோ பேசுறாங்கன்னு கேட்கும். இல்லை இவர் என்கிட்ட தான் பேசுவாரா? எப்போ பேசுவார் தெரியல. நான் என்ன பேசுவார் இவர், உடனே நான் டிரான்ஸ்லேஷன் கொடுக்கணும். அவர் வெயிட் பண்ணினே இருப்பார். அவர் சிந்தனை எல்லாம் ஃபோனுக்கு என்னெல்லாம் சைடில் வச்சுட்டு எந்த பர்சனல் வேலை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அவர் கொடுக்குற வார்த்தைக்கு நான் பதில் கொடுத்தாகணும். லிசன் பண்ணினே இருப்பார். அப்போ நான் பேசுறது அவருக்கு புரியும், கேட்கும். என்னை கவனிச்சு கொண்டே இருப்பார். என் பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்துருப்பார். அதுக்கேற்ற மாதிரி அவரும் பேசியாகணும். அப்போ தேவன் பேசுவதை நீ கவனிக்கணும். You need to pay attention to the Lord's word. நீ தேவ சமூகத்துல காத்திருக்கும்போது தேவன் நிச்சயமா பேசுவாரு. Definitely Lord will speak to you when you wait at his சொன்ன மாதிரி presence. 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டு நைட் எல்லாம் ஜெபம் பண்ண என்னோட கர்த்தர் பேசல. I hold the prayer, fasting, everything, but Lord not speak. Hallelujah. Lord will நிச்சயமா பேசுவாரு. Surely he will speak. சத்தியமா பேசுவாரு. Surely he will speak. அவர் வார்த்தையில சில பேர் கேட்பாங்க, அவர் சத்தத்தை கேட்கணும். Some of the people say, wish you need to listen his voice. சத்தத்தை கொடுக்கிறவர் அல்ல. Immediately the Lord won't give his voice to you. மத்தவங்க மூலமா தேவ வார்த்தை கேட்கும்படியே செய்வார். Through others the Lord will make you listen. பேசுவார். By dream he speaks. இதல நீ முதிர்ச்சி அடைஞ்சு உன் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும்போது தேவ சத்தம் காது. Once you matured and be holy, again you will listen to the Lord's word. அவனை தேற்றுவதற்கு நேரா கூட வந்து பேசுவார். ஏன்னா இப்ப என்ன நேரம் அது? At the deathbed Lord sometime he கடைசி நாட்கள், கடைசி நேரம், at any time பேசுவார். the Lord will speak. உனக்கு வாழ்க்கைக்கு டைம் இருக்குன்னா அவர் சத்தத்தை நீ தான் தேடி போணும். If you have time for your life, you should ஜனங்கள் seek the Lord. போயிருக்காங்க, வாழ்க்கை இழந்து போயிருக்காங்க. பார்த்து சொல்றாரு, மீண்டும் என் தேவன் இந்த குயவனை போல அவர் இருக்கிறார். இந்த களிமண் போல நீங்க இருக்கீங்க. இப்போ உங்க வாழ்க்கை சீரழிந்து போயிருக்கு. மீண்டும் தேவன் நினைச்சா உன் வாழ்க்கையை என்ன பண்ண முடியும்? புதிதாய் மாற்ற முடியும். He can able to change your life newly and keep you special. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு Today the Lord is speaking with you. எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவன் என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஹalleluya சொல்லுவோமே. Can you lift your hand and say hallelujah? சங்கீதம் 78 அதிகாரம் 71 72 வசனங்களை படிப்போமா? From the book of Psalm chapter 78 verse. கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். ஹalleluya. ஹalleluya. தேவன் கைகளில் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்கன்னா தேவன் சொல்லுகிறார் அவர் திறமை. ஹalleluya. உன் திறமை உன்னால சமையலாக்க முடியும். உன்னால நல்லா துணி துவைக்க முடியும். You can able to பாட்டு பாட wash முடியும். clothes, you can sing by your talent. உன்னால நல்லா ஓட முடியும். You can run. உன்னால மெசேஜ் கொடுக்க முடியும். உன்னால நிறைய காரியங்கள் நான் இப்படி செய்வேன் அப்படி பண்ணுவேன். You can do different kind of things. ஒரு பிரதர் சொல்ற, பாஸ்டர் நான் எனக்கு 60 வயசு ஆகுது, நான் 80 தண்டால் எடுப்பேன். One person said I will take 70 push-ups. இது மனுஷனால முடியும். This is all possible for ஒரு man. வாழ்க்கையை மாற்ற முடியுமா? Will they can able சந்தோஷம் இல்லாத உன் வாழ்க்கையை சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா? Will they can give joy to everyone life? உன் வாழ்க்கை உடைந்து போயிருக்க வாழ்க்கையை ஒட்ட முடியுமா? Will someone fix the broken வருமானத்தால life? கடத்தல மாட்டி இருக்க உன் வாழ்க்கையை இன்னொருத்தர கடத்தத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை மாற்ற முடியுமா? Will they can retrain someone's திருந்தாத life? புருஷனை திருத்த முடியுமா? Will they can bring the தேவனால மட்டும் தான் முடியும். ஹalleluya. But these are all things அத possible தேவன் by சொல்றார், Lord. அவர் எனக்கு இருக்க திறமை இல்ல. By Lord said எனக்கு திறமை இருக்கு, எனக்கு வல்லமை இருக்கு. திறமை என்பது வல்லமை. I have the power. I have the power. ஏன் பவர் இருக்கு, என் கிட்ட வா, என் கைக்கு வா, நான் குடும்பத்தை நான் சீர்படுத்துறேன். ஹalleluya. Come to my hand, I will fix your family. இன்னைக்கு எதற்காய் நீ உள்ள வந்திருக்கே இல்ல, இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை உன் தலையில கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. Today the Lord kept his blessing on you. ஆமென் சொல்லுங்க. Say amen in faith. ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. இந்த உலகத்திலே இருக்கிறது எது அழகு சொல்லுங்க பாப்போம். Which one is beautiful in the world? இருக்கிறது எது செம்ம பியூட்டிஃபுல்? Which one is most beautiful in the world? கொடைக்கானலா ஊட்டியா? Is this Kodaikanal or Ooty?
நான்லாம் அங்கே போல பாஸ்டர். We never went there, Pastor. சொல்லுங்க, இந்த உலகத்தில் எது ரொம்ப அழகானது? Which one is beautiful in the world? நீங்கள் தான். இயற்கை. The nature. தேவன் அநேக காரியங்களை படைத்திருந்தாலும் The Lord created many things. தேவன் தன் கையால வணைந்தது யாருன்னா மனுஷனை மட்டும்தான். By ஹல்லேலூயா. his own hand the Lord created அவர் the திறமை man. எப்படி இருக்கு பாருங்க. How யானைக்கு his வாழ வச்சார், skill. அவர் கை வைக்கல. He never touched the elephant. He never touched கை காலம் ஒரே லெவல்ல வச்சார் குரங்குக்கு. He kept hand and leg same as for monkey. பறவை போல பறவைக்கு ரெக்க வச்சார், மூக்கையும் வச்சிருக்க. உனக்கு Lord given feather for the bird and kept beak. ஹல்லேலூயா. Hallelujah. எல்லாத்துக்கும் வச்சார், Dress போட விடல. He kept everything but not kept dress for us. சொல்ல மயில் அழகா இருக்கு. சில பேருக்கு மயில பிடிக்கும், சில பேருக்கு புறாவை பிடிக்கும். Some people like சில dog பேருக்கு and நாயை peacock. பிடிக்கும். Some அந்த people நாயிலே பல love விதம் இருக்கு. dog. There are variety of dogs. ஆனா மனுஷ படைப்பு பாருங்க. But you just யாரு? look at the human நீங்கள் creation. நானும் தான். You and me. அவர் படைச்சார் தன் கையினால. He created by his own hand. அவர் வணைந்த ஒவ்வொரு உருவமும் விசேஷமான படைப்பு. Each and every of his அன்று creation ஆதாமை of தேவன் human படைத்தார். being. The Lord created Hallelujah. Adam. ஒரே ஒரு படைப்பு தான், அதோட மறுபிறவிகள் தான் நம்ம ஒண்ணு. Only one creation, we are all replica of it. Hallelujah. Hallelujah. ஆதாமல கையை வச்சதே நம்ம இப்படி இருக்கணும். எத்தனையோ காப்பி நம்ம, எத்தனையோ நூற்றாண்டு காப்பி நம்ம. We are all the replica of many. ஒரிஜினல் கிடையாது. We are not the original. திருப்பி தேவன் உம்மல கை வச்சாரு, நீ ஒரிஜினலா மாறுவ. கரங்களை Lord put his hand on you, you turn into the original. சொல்லுங்களே, என்ன விட இந்த உலகத்துல யாரும் அழகு இல்ல? சொல்லுங்க. No one is beauty than me in the world. ஹல்லேலூயா. Hallelujah. எரேமியா 18:4 சொல்கிறது. படிங்க. எரேமியா 18:4. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். கையிலே இருக்கிறதுனால அது கெட்டு போட உடனே, ஏன்னா குயவனுக்கு தெரியும், அனுபவம் இருக்கு, இந்த மாவை என்ன பண்ண முடியும், மீண்டும் The potters know சரி பண்ண முடியும். he can able to change it. இப்போ உப்பு ஜாஸ்தியான என்ன பண்ணுவீங்க சாப்பாடுல? What you will do if you have more salt on the food? புதுசா செஞ்சிருக்க பிள்ளைங்க எல்லாம் கணவனுக்கு அப்படியே தூக்கி வந்து போடும். The newly married one, they will give as it is. உண்மைதானமா? நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்ல, முதல்ல அனுபவம் கம்மியா இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன்? தக்காளியும் நான் சாப்பாடு பேசுவேன். சாப்பாடுனா என்ன பண்ணுவேன்? சாதத்தில் கரெக்டாக சொல்லுங்க. கேட்கல. உடனே என்ன பண்ணுவாங்க? குழம்புல they will reduce the salt and the stew. But unexperienced they will. நான் செஞ்சு குத்தா நீங்க ஒரு நாள் கூட நல்லா இருக்குன்னு சொன்னதே இல்லையே. You never said my cooking is good. They have fight. பாவம் அவர் பேன்னு முச்சிட்டு. The man is staggering. அனுபவம் இருக்கு, டக்குன்னு மாத்திடுவாங்க. Those who have experienced, they will manage it. டெஸ்ட் பண்ணி பாத்துருவாங்க. நம்ம ஆளுக்கு They will taste it before. எல்லாத்தையும் உப்பு 1க்கு 2 முறை போட்டுருது. They will put twice the salt. நான் டெஸ்ட் பார்க்கலங்க. I fasting. fasting. நீ சாப்பிடலையம்மா? நான் அப்புறம் தான் சாப்பிடுவேன். டெஸ்டிங் முடிஞ்சோட அவங்க என்ன பண்ணுவாங்க? சாப்பாடுல இருக்குன்னு தெரிஞ்சு தனியா வள வைப்பாங்க, இல்ல ஏதாவது ஒன்று சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. They will eat it after all the tests. Hallelujah. Hallelujah. சாப்பாடு 4 பேருக்கு தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா 2 விருந்தாளி வந்துட்டாங்க. If they have food for 4 people and additional 2 people. புதுசா கல்யாணம் கட்டின பொண்ணு சொல்லலாம், ஆமா நீ கொடுக்குற காசுக்கு இவ்வளவுதான் இருக்கும், போ ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வா. You just bring it from hotel. வீட்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? But what they will do experience, சாம்பார் ரசமா மாறும், கூட்டு சாம்பாரா மாறும். இதெல்லாம் யாரோட அனுபவம்? The experienced one, they will do experience இருக்கிறவங்க இருக்கிற சூழ்நிலையை மாத்த முடியும். They can change it according to the situation. டக்குன்னு சாப்பாடு குழஞ்சிச்சு. If the rice cooked more, புது அனுபவம் தயிர் சாதம், பழைய அனுபவம் ரசம் வைப்பது. The old one make it rasam. Hallelujah. Hallelujah. விசுவாசிக்கலாமே சொல்லுவே. Same in faith. அனுபவம். It's experience. பைக் போற பஞ்சர் ஆயிடுச்சு. And the way if your bike got punctured. அங்கே நின்னு இருப்பியா?
Will you stay over there? யாரையாவது டோப் பண்ணி ஏதோ ஒன்று கேட்டு என்னால முடியும், என்ன பண்ண முடியும், Or you will get சூழ்நிலையை some help சமாளிக்க and முடியும். told. எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் நீ யார் கைகள்ல இருக்கிற, நம்ம When கைகள் whose நம்ம hand you உலகத்து are. மத்தியில தான் இருக்கும். We வல்லமை are in மிக்கவர் the என் midst தேவனாகிய of கர்த்தர். world. அல்லேலூயா. But we given our அவர் life to the எக்ஸ்பீரியன்ஸ் Lord. உள்ளவர். நீ எந்த He is an சூழ்நிலையில experienced one. எதனால வளைந்திருக்கிற, At what kind of situation how you molded? நீ டென்டல்ல போய் பல்லு கொடுக்க போன ட்ரைனிங் கிட்ட போனீங்களா, சொத்த பல்ல விட்டு பக்கத்துல இருக்க பல்ல பிடிக்கிறோம். If you go for the practicing, புது ஆளு the dentist is a new man, he will took ஒரு other ஆளுக்கு tooth. செல்போனை உள்ள வச்சு தைச்சிருக்காங்க தெரியுங்களா? பேசினே இருக்கும்போது வைக்கிறதுக்கு உள்ள வச்சுக்கிறாரு, சேஃபா இருக்கு. பழைய ஆளுங்க அது அனுபவம் இருக்கும். சரி உள்ள The வச்சாலும் எப்படி experienced போன் person. எடுக்கிறது, போன் பண்றது அவங்களுக்கு தெரியும். They knows it how to ஆமென். handle. அன்பு பிரியமான ஜனமே, My beloved இன்னைக்கு people, உன் வாழ்க்கை தேவனுக்காக ஒப்பு கொடுப்பேன். நான் எந்த வாங்க யாரா இருந்தாலும் சரி, உன் மேல உயிரே வச்சிருக்காங்கன்னு சொன்னா கூட Whomsoever. ஏசப்பாவுக்கு அப்புறம் தான் உன்னை. ஹalleluya. Give என்ன first நம்ப மாட்டியா? to Jesus. என்ன நம்பி ஒரு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டியா? They என்ன may be நம்பி asked, 1 லட்சம் don't ரூபாய் you கொடுக்க believe me? மாட்டியா? You won't give me money, 1,000 or a lakh. Sister, தெரியும் சிஸ்டர், இருங்க எங்க கணவருக்கு தெரியாம செயின் தர அதோட எஸ்கேப். with it, நான் நம்புன பாஸ்டர், I believe அது them. ஏமாத்திட்டு ஓடிச்சு பாஸ்டர். They cheated உன் me. கணவனை விட்டு உன் கணவனுக்கு தெரியாம நீ நகையோ கடனை குத்துறேன்னா If நீ you யார் மேல give நம்பிக்கை your வச்சிருக்கிற? without knowing your husband, அல்லேலூயா. உண்மைதானே? Then இன்னைக்கு நிறைய on whose சபையில name பாத்தீங்கன்னா you இவரு trust? தெரியாம கொடுத்துட்டேன், என்ன பண்றது தெரியல. unknowingly I given what should ஐயோ I do? நிறைய சர்ச்சில பிரச்சனை. பாஸ்டர் வந்து lot of வீட்டுக்காரருக்கு churches தெரியாம have இவங்க problem. இருக்க நகையை புடிங்கி வச்சிருது. A lot of pastors they getting Pastor, jewels. ஜெபம் பண்ணுங்க, அந்த Husband. பாஸ்டர் நகை தரணும், அந்த பாஸ்டர் ஏமா உனக்கு இந்த தரணும். நாங்க போனோம், சரிம்மா உங்க வீட்டுக்காரர்ட்ட பேசுமா. எங்க வீட்டுக்காரர் தெரியாது பாஸ்டர், நான் தோ my தரேன் husband doesn't பாஸ்டர் know. நம்புனேன், இன்னைக்கு என் நகை போயிடுச்சு. I believed that pastor they took my jewels. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தரை நம்பு. Trust in உன் Jesus. நம்பிக்கை யார் மேல வச்சிருந்தே வைக்காத. நம்பாத. உன் கணவனா இருந்தாலும் நம்பாத, Don't பிள்ளையா trust இருந்தாலும் anyone, நம்பாத. even your நம்பிக்கை husband ஒரே and son. ஒருத்தர் தான். என் Only புள்ள இதை one செய்யும் நம்பவே இல்ல. is the faith. என் புள்ளெல்லாம் சைட் எல்லாம் அடிக்காதுப்பா, என் புள்ளெல்லாம் இருக்காது. My child won't do all the நீ things. சின்னதுல என்ன பண்ணிருப்ப? What you did at your young நீ age. 4 சைட் வச்சிருப்ப, உன் புள்ள என்ன பண்ணும்? 8 You பேர் may be பண்ணல. looked for, but your children will 8 look புள்ள at. என்ன பண்ணும்? If you are 16 8, பண்ணும். ஆனா உன் your புள்ள மட்டும் children ஒண்ணும் will do பண்ணாது. 18, 16. என் புள்ள செஞ்சிருக்காது, சான்ஸ். My children is என் புள்ள good. பண்ண அந்த புள்ள கேட்கும், "மா என் மேல நீ நம்பிக்கை வைக்கலையாமா? Don't you trust me on my mom? என் மேல நம்பிக்கை இல்லாம என்ன கேட்டியே, என்ன திட்டிட்டியே." You scold me without trusting நீ me. 1000 கேட்டா நான் ஏசப்பா தவிர யாரையும் நம்ப மாட்டேன். இன்னைக்கு தீர்மானத்தை எடுங்க. உங்களுக்கு இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னா, உன் பிரச்சனையை ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கு. One common problem with women, they will reveal their problem to everyone. ஆண்கள் அடிவான கூட வெளியே சொல்ல மாட்டேன். Even the men won't tell. ஹalleluya. Hallelujah. வீட்ல இருக்க பிரச்சனை The problem at your உன்னை பத்தி family. தெரியணும், உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு கேட்டா தெரிஞ்சிடும். There is a verse, if you want to know, you call your அம்மா friend. அப்பாக்கு தெரியுதோ இல்லையோ, கூட இருக்க ஃப்ரெண்டுக்கு யாரு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிடும். Surely இல்ல your அந்த friend அக்காக்கு knows தெரிஞ்சிரும். it. இல்ல அந்த தாய்க்கு தெரிஞ்சிடும். Else the mother knows it. நீ அந்த எனக்கு சொல்லுவேன், அவங்க கிட்ட சொன்னாதான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. Many time I said do not நான் tell them, அவங்க but you say. குறையெல்லாம் சொன்னா எனக்கா செவிப்பாங்கல்ல. I told them my problem for they will அவர் pray. சொல்ற நானே வழியும் சத்தியம் ஜீவனமா. But our Lord said, I am the way, அங்க truth and சொன்னீங்கன்னா life. அந்த புள்ள என்ன தெரியுமா குறையெல்லாம் கேட்டு வீட்ல போய் வீட்ல ஒரு If சண்டை you வரும். said to the sister, she will. சண்டைக்கு காரணம் அவதான். They said she is the reason for the fight. அவ கதையெல்லாம் குறையெல்லாம் என்கிட்ட சொல்றா, அது அப்படியே என் வீட்ல நடக்குது. Because she telling all her problem, it happened நீ at her ஆறுதல் சொல்லிட்டு family. வருவே, உன்னை குறிச்சு பின்னாடி கேவலமா பேசு. But you maybe look them as a இன்னைக்கு யாரு console. கர்த்தரை தேடி வருகிற கர்த்தர் கையில என் வாழ்க்கையை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா, இனி உன் குறைய குறிச்சு யாருக்கிட்டையும் அழக்கூடாது. Do not cry out someone else for your problem. கண்டுபிடிக்க முடியாது. இந்த புள்ள கஷ்டத்துல இருக்கா, சந்தோஷத்துல தெரியல. சர்ச்சில் பாக்குறது எப்படி சந்தோஷமா இருக்கீங்களோ அதே வெளியே தான். அது மாதிரி How you should be joyful in the family, you should be ஆராதனை the same வேலை as outside. ஒயின் அழுது இருந்தா கர்த்தருக்கு சுத்தமா பிடிக்காது. Lord won't love the people who murmur. கர்த்தர் கையில என் வாழ்க்கையை கொடுத்துட்டேன். I given my life to நீ God. ஞாபகம் வச்சுக்கமா, உன் வாழ்க்கை சுட்டரிக்கப்படல. Your life is not consumed. ஒன்னும் ஜட்ஜ்மென்ட்க்கு உன் வாழ்க்கை ஒன்னும் போல. Your life is not went into உன்னை judgment. ரீடைன் என் தேவனால் பண்ண முடியும். ஹalleluya. Lord can மீண்டும் able வணைந்து to மீண்டும் rebuild. வாழ்க்கை புதுப்பித்து கொடுக்க முடியும். ஒரு He ஆமென் can சொல்லுங்க. able to renew your life. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு பாரத்தை எல்லாத்தையும் அவர்ட்ட சொல்லு. You put all your burden to the இன்னைக்கு Lord. தீர்மானத்தை எடு. இனி என் பிரச்சனையை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். Take a decision today. You will not reveal your problem to anyone. சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லு. Say amen whoever Hallelujah. take a decision. ஹalleluya. Hallelujah. அப்படி எழுந்து நிற்போமா. I stand in the